வணக்கம். வெயில் நேரங்களில் அடிக்கடி தாகமாக இருக்கும். அந்த நேரங்களில் ஏதாவது குளிராக சாப்பிடணும் போல இருக்கும். இவ்வாறு மாம்பழம் கிடைச்சா ஐஸ்லொலி செய்து வச்சிட்டோம்டா தேவையான நேரங்களில் எடுத்து சாப்பிடலாம். இது சின்ன பிள்ளைகளும் பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு ஏற்றவாறு தான் செய்திருக்கிறேன். 2 பெரிய மாம்பழத்தில் தோலை சீவிட்டு இவ்வாறு சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1/2 கப் சீனி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், அல்லது தேன் விரும்பினாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். சீனியை சேர்த்துட்டு இவ்வாறு நன்றாக அரைத்தெடுத்துக்கொள்கிறேன். ஐஸ்லொலிக்கு இனிப்பு கூட குறைய உங்களுக்கு வேணுமெண்டா நீங்கள் அதுக்கேற்றவாறு சீனியோ அல்லது சர்க்கரையோ நீங்கள் பாவிக்கலாம். இந்த ஐஸ்லொலி செய்கிறதுக்கு நான் தண்ணி தான் பாவிச்சிருக்கிறேன். எனக்கு பால் சேர்த்து செய்கிறது விருப்பம் இல்லை, அதனால் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாண்டா இதில் தயிர் சேர்த்து கொள்ளலாம், அப்படி இல்லையென்றா காய்ச்சின பாலை சேர்த்து இவ்வாறு அரைத்து கொள்ளலாம். நான் 250 ml தண்ணி சேர்த்து இவ்வாறு நன்றாக அடித்தெடுத்து கொள்கிறேன். இவ்வாறு அடித்தெடுத்த பிறகு பார்த்திங்களாண்டா இந்த கலவை கொஞ்சம் தடிப்பாக இருக்குது, அதனால் திரும்பவும் 125 ml தண்ணீர் சேர்த்து இவ்வாறு நன்றாக கலந்து கொள்கிறேன். இதில் உங்களுக்கு விருப்பமெண்டா நல்ல சின்னதாக இந்த மாம்பழத்தை வெட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கு அப்படி சேர்க்கையில் இவ்வாறு நன்றாக கலந்தெடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்க வேணும். இப்போ நான் இதை ஐஸ்லொலி செய்கிறதுக்கான அச்சு எடுத்துருக்கிறேன். இந்த அச்சியில் முழுவதும் சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட இந்த அச்சு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு இவ்வாறு கப்பு இருந்துச்சுன்னா அந்த கப்பில் ஊற்றிட்டும் நீங்கள் செய்யலாம். ஒரு ஐஸ்லொலி அச்சுக்கு மூடியோட அந்த தடியும் வந்தது, நான் அதை இவ்வாறு போட்டிருக்கிறேன். மூடி இல்லைன்னு சொன்னால் இவ்வாறு நன்றாக சுற்றி ரப்பர் பேண்டில் நல்லா இறுக்கமாக போட்டுட்டு ஐஸ்லொலி தடியையும் இவ்வாறு வச்சு ஃப்ரீசரில் 7 to 8 மணித்தியாலங்கள் விட வேணும். இவ்வாறு நீங்கள் விட்டீங்களா தான் ஐஸ்லொலி நல்லா இறுகி வரும். நான் 8 மணித்தியாலங்கள் வச்சுருந்தேன். நான் 8 மணித்தியாலத்துக்கு பிறகு ஐஸ்லொலி சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு 2 அல்லது 3 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு எடுத்தீங்களாண்டா இலகுவான முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நல்ல சுவையான மாம்பழம் ஐஸ்லொலி தயாராகிட்டுது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.